வெல்கம் டு 360 தமிழ். ஆக்சுவலா இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பெங்காலி வெப் சீரிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அட்வொகேட் அச்சிந்தா எச் அப்படின்ற சீசன் 2 தான் நம்ம பார்க்க போறோம். சீசன் 3 முதல்ல பார்த்தோம், அடுத்ததா சீசன் 1 பார்த்தோம், இப்ப சீசன் 2 கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த சீசன் 2 உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த சீசன் 2 பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த எஸ்ஐ லேடி மாலினியை கல்யாணம் பண்ணிடுறாரு. இப்ப ரெண்டு பேர் ஜோடியா மாறிடுறாங்க. இந்த மாதிரி நிலைமையில ஒரு ஸ்கூல் பொண்ணு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. இந்த விஷயத்த அந்த பொண்ணோட டிரைவர் தான் பண்ணிருக்காருன்ற மாதிரி அவருக்கு தூக்கு தண்டனையே கிடைச்சிருது. ஆனா அவர் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. எப்படியாவது அந்த நபரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய முயற்சி எல்லாம் எடுக்கிறாரு. இவர் காப்பாத்தினாரா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். திவ்யான்ற ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு போல. இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆயிருக்கும். ஸ்கூல் படிக்கிற பொண்ணா இருப்பா. அதுல ஒருத்தன் மாட்டியிருக்கான்ல, அவனுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை தான் வழங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. மாட்டியிருக்க நபரோட பேரு கண்ணன் போல. இப்ப கண்ணன் ஒய்ஃப் மாதவியை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டார்ல, ஏத்துக்க முடியாம இவங்களுமே தீய வச்சு கொளுத்திக்கலாம் நினைக்கிறாங்க. இவங்களுக்கு நுப்பூர்னு ஒரு பொண்ணு இருக்கா. கதவை தட்டுறா, அம்மா கதவையே திறக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஏதோ எரியிற மாதிரி உள்ள இருந்து சவுண்ட் கேக்குது இல்ல, இத பாக்குற இந்த பொண்ணுமே வேகமா பக்கத்துல இருக்க கோயில் கிட்ட வந்துடுறா. அங்கதான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, இப்ப கல்யாணமே முடிச்சிட்டாங்க போல. இப்ப நுப்பூர் கூப்பிட்டோன்னா இவருமே வேகமா அந்த இடத்துக்கு வராரு. மாதவி எரிஞ்சிட்டு இருக்காங்க. மாதவியை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவர் துணியெல்லாம் போட்டு காப்பாத்துறாரு. பயங்கரமா எரிஞ்சிருப்பாங்க, இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஊரை சேர்ந்த எல்லாருமே இந்த ஃபேமிலி மேல கோவத்துல தான் இருக்காங்க போல. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம நுப்புரை பத்தியும் கொஞ்சம் கோவமா தான் பேசுறாங்க. இவளோட அப்பம் போய் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டானேன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அந்த பொண்ணு ஃபீல் பண்றால, ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவர் தான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கண்ணன் அப்படின்றவர் இப்ப ஜெயில இருக்காரு. ஜெயில எல்லாருமே அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. காப்பாத்துங்கன்னு கேக்குறான். ஏண்டா 17 வயசு பொண்ணுகிட்ட எல்லை மீறி நடந்திருக்க, உன்னை நான் காப்பாத்தணுமா, சாவுடா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க போலீஸும் அலட்சியமா இருக்காரு. ஆக்சுவலா கண்ணனோட கேஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். அவருக்கு தூக்கு தண்டனையும் வழங்கியிருக்காங்க போல. இப்ப பொண்ணு இவர்கிட்ட தானே இருக்கு. அதனால மீடியாட்கள்லாம் ஹீரோ கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக வராங்க. அதெல்லாம் தாண்டி இவரும் ஆட்டோல கூட்டிட்டு கிளம்புறாரு. அந்த பொண்ணு ரேப்னா என்னன்னு கேக்குறாங்க. இவர் அந்த பொண்ணுக்கு ஏத்த மாதிரி சொல்றாரு. இப்ப வீட்டுக்கு வரும்போது அப்பா இருக்காருல, அந்த பொண்ணு எதுக்காக இங்க கூட்டு வந்திருக்க, இங்கெல்லாம் தங்க வைக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. என்னப்பா நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அந்த அப்பன் தப்பு பண்ணா இந்த பொண்ணு அதுக்கு என்ன பண்ணுவா, கொஞ்ச நாள் பொண்ணு இங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு ஸ்டேஜ்ல அப்பாவும் ஏத்துக்கிறாரு. இப்ப கூட ஜெயில இருக்க கண்ணன் இருக்காருல, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஒய்ஃப் வேற தீ வச்சிருக்காங்கல்ல, இப்ப சாவர கண்டிஷன்ல இருக்காங்க போல. அதை நினைச்சும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு அப்பா கிட்ட பேசணும்னு நினைக்கிறா. லெட்டர் மூலியமா தான் பேச முடியும், நீ சொல்லு நான் லெட்டர் எழுதுறேன்ற மாதிரி ஹீரோ தான் லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அப்பா நான் உங்களை பயங்கரமா மிஸ் பண்றேன், இப்ப அங்கிள் வீட்ல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட பேரை சொல்றா. அந்த நாள் நீங்க வேலையை முடிச்சுட்டு வந்தோன்னே நம்ம ரெண்டு பேருமே அந்த சீரியலை பார்த்தோம்லப்பா, திரும்பி அந்த சீரியலை சேர்ந்து எப்பப்பா பாப்போன்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இது அந்த சீரியலை பாத்தீங்களா, அந்த சீரியல் கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆமா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தோம்னு இந்த பொண்ணு சொல்றா. இப்ப ஹீரோக்கு லைட்டா டவுட் வந்துருது. ஆக்சுவலா அந்த அப்பா 8:30 மணிக்குள்ளேயே வீட்டுக்கு வந்திருக்காரு. பொண்ணு கூட சேர்ந்து அந்த சீரியலை பார்த்திருக்காரு. என்ன டைம்ன்றது ஹீரோக்கு தெளிவா தெரியாதுல்ல. ஹீரோ இத பத்தி மத்தவங்க கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப இவரோட அப்பா கிட்ட கேக்குறாரு. ஆமா அது 8:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கும்னு அப்பா சொல்றாரு. பிரச்சனை என்னன்னா அந்த பொண்ணு இறந்து போன டைம் 9 இருக்கும். 8:30 இவன் வீட்டுக்கு வந்துட்டானா அந்த பொண்ணு எப்படி இவன் கொலை பண்ணிருக்க முடியும், இவன் இல்லையோன்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. இத பத்தி ஒய்ஃப் கிட்டயும் அசிஸ்டன்ட் கிட்டயும் பேசுறாரு. ஒருவேளை கண்ணன் இந்த விஷயத்த பண்ணலையான்ற மாதிரி இவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப இவங்களோட குவார்டர்ஸ்ல இருக்க எல்லாருமே இவங்க வீட்டுக்கு பிரச்சனை பண்றாங்க. அந்த நுப்பூருன்ற பொண்ணை தங்க வச்சிருக்காங்கல்ல, அதனால தான் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களே எஸ்ஐ தானே, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பா, சீக்கிரமே அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி பிரச்சனை பண்றவங்க கலைஞ்சு போறாங்க. இதெல்லாம் அந்த சின்ன பொண்ணுமே சோகமா பார்த்துட்டு இருக்கா. அந்த கண்ணனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப தூக்குல போடுறதுக்காக போறாங்கல்ல, அப்படி தூக்குல போடலாம்னு நினைக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு ஆர்டர் வாங்கிட்டாரு, தூக்க நிறுத்த போறதா சொல்றாங்க. ஏன்னா ஹீரோ இந்த கேஸ்ல சில குழப்பம் இருக்கு, இந்த கேஸை திரும்பி விசாரிக்கணும்ன்ற மாதிரி மனு தாக்கல் பண்ணியிருக்காரு போல. இப்போ ஒரு பொலிட்டீஷியனை காட்டுறாங்க. நந்தினின்ற ஒரு லாயர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. பயங்கர ஆட்டிடியூடோட பேசுறாரு. இந்த கேஸ்ல நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் மேடம், எல்லாரையும் வெளியே கொண்டு வரணும் மேடம் அப்படின்ற மாதிரிலாம் நக்கலா பேசிட்டு இருக்காரு. இந்த லேடி சட்டுன்னு பக்கத்துல பலார்னு கண்ணத்தையே ஒரு அற விடுறாங்க.
உனக்கு மேல இருக்கவங்களே என்கிட்ட பம்மி தான் பேசுவாங்க, நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க அடிச்ச அடியில வாயில இருந்து எச்செல்லாம் கீழே சிந்தி இருக்கும், அதாவது அந்த பான்பராக்கு எச்செல்லாம் சிந்தி இருக்கும். அதை கிளியர் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே இவருமே பயந்து கிளியர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நந்தினி யாருன்னா கண்ணனுக்கு தண்டனை வாங்கி தந்தவங்களா இருப்பாங்க. இப்ப கண்ணனோட கேஸ் திரும்பி ஓபன் ஆக போதில்ல, இத பத்தி நந்தினி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இது திரும்பி ஓபன் ஆக போதா அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. ஹீரோ தான் அதை எடுத்திருக்காருன்றது ஏரியாவை சேர்ந்தவங்களுக்கு தெரியுதுல்ல, நீ எதுக்காக அந்த கேஸை எடுத்த, கண்ணன் தப்பு பண்ணிருக்கான், அவனுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்றன்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் தப்பு பண்ணிருக்கானா இல்லையான்றத கோர்ட் திரும்பி கன்ஃபார்ம் பண்ணட்டும், நீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அவனுக்காக வாதாட போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களோட குவார்டர்ஸ்ல ஒரு கோயில் இருக்கும்ல, இவர் சாமி கும்பலாம் நினைக்கும் போது அந்த ஐயருக்குமே இதுல விருப்பம் கிடையாது, இவர் கேஸை திரும்பி எடுக்கிறதுல விருப்பம் கிடையாது, நீ இந்த கேஸை விசாரிக்கிற வரைக்கும் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ஃபேமிலியை பார்க்கிறதுக்காக இந்த நந்தினி வந்துடுறாங்க. அதாவது திவ்யான்னு ஒரு பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸை பார்க்கிறதுக்காக வராங்க. எது திரும்பி கேஸை ஓபன் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேட்கும் போது, கவலைப்படாதீங்க, என்ன பண்ணாலும் சரி இதுல இருந்து கண்ணனை காப்பாற்ற முடியாது, எவிடன்ஸ் எல்லாம் அவனுக்கு எதிராக தான் இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நந்தினியும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த திவ்யான்ற பொண்ணோட அம்மாவை நான் அம்மானே சொல்றேன். அம்மா இருக்காங்கல்ல, ஜாகிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பொண்ணு அந்த இடத்துல கொடூரமா கொல்லப்பட்டிருக்கா. குளிச்சு முடிச்சுட்டு பொண்ணு வந்திருப்பா போல, அதுக்கப்புறம் பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்கு போல. இப்ப இன்னொன்னு பக்கம் ஹீரோவோட அப்பா ஹீரோக்கு அட்வைஸ் பண்றாரு, எப்பவுமே நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன், ஆனா இந்த விஷயத்துல என்னால ஒரு முடிவு எடுக்க முடியல, அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான் நினைக்கிறியான்னும் போது, லாஜிக்கலா பார்த்தா அவன் தப்பு பண்ண மாதிரி தெரியலப்பா, அதனால தான் இந்த கேஸை விசாரிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாரு. இதுல உன் ஹெல்ப்பும் தேவைன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. அச்சின் தான் இந்த கேஸை எடுத்திருக்காரு, என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி நந்தினி கிட்ட கேட்கும் போது, இந்த கேஸ்ல விசாரிக்கிறதுக்கு பெருசா எதுவும் கிடையாது, கண்ணன் தான் தப்பு பண்ணிருக்கான், அவனுக்கான தண்டனையை கண்டிப்பா வாங்கி தருவேன்னு சொல்றாங்க. இப்ப இந்த கேஸை எடுத்ததுனாலயே நம்ம ஹீரோ மேல நிறைய பேர் கோவத்துல இருக்காங்க. இப்ப ஹீரோ அந்த கைதியை பார்த்து பேசுறதுக்காக வராருல, முகத்தெல்லாம் மறைச்சுதான் வராரு, அதாவது புர்கா மாதிரி போட்டு கவர் பண்ணி தான் உள்ள நுழையிறாரு. நுழைஞ்சவரை அந்த புர்காவெல்லாம் கலட்டி வச்சிடுறாரு. இப்ப வர கண்ணன் இருக்கான்ல, வேகமா காலில் விழுந்துடுறான், காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்றான், சத்தியமா இந்த தப்பை நான் பண்ணலன்ற மாதிரி சொல்றான், உன்னை நம்பி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், என்ன நடந்ததுன்ற எல்லா தகவலையும் நீ சொல்லு, அப்பதான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி கண்ணனுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா கண்ணனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேமிலிக்கு டிரைவர் வேலை தான் பாக்குறாரு. மேக்ஸிமம் பொண்ணுக்கு டிரைவ் பண்ற வேலையை தான் பாப்பாரு போல. நைட்டு நேரம் பொண்ணை கூட்டிட்டு வரும்போது பேரண்ட்ஸ் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. சோ இவருமே அந்த பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப சகஜமா பேசுறாரு. ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி தான் கண்ணனை பாக்குறாங்க. சகஜமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கண்ணனை பொறுத்த வரைக்கும் ரூம்க்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போவார் போல. அந்த மாதிரி மேல வந்துட்டு இருக்கும் போது அங்க நெய்பரா இருக்க ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, கண்ணன் என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருன்னு சொன்னல, அவங்க தரதை விட 5000 ரூபாய் அதிகமாவே தரன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. இல்ல மேடம், ஃபேமிலி மாதிரி அவங்க கூட பழக ஆரம்பிச்சிட்டேன், இப்ப நான் மாறினா அது சரியா இருக்காது மேடம், தப்பா எடுத்துக்காதீங்கன்னும் போது, சரி சரி உன் மனசு மாறினா என்கிட்ட வந்து சேருன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அந்த பொண்ணு முன்னாடி போனதுனால இவர் கதவை தட்டுறாரு. அந்த பொண்ணு திறக்கிறாங்க. எதிர் வீட்டுல வந்து அரவிந்தன் ஒருத்தன் இருப்பான். அவன் குறுகுறுன்னு இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். இவன் வேற குறுகுறுன்னு பாக்குறான்ற மாதிரி அந்த பொண்ணு வேகமா உள்ள வராங்க. குறுகுறுன்னு பாக்குறத கண்ணனும் கவனிக்கிறாருல, மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை சாத்துறாரு. இப்ப கொஞ்ச நேரம் இந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. சரி பாப்பா நான் வரேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் பிரவுன் ஷீட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பா. ஒரு கடைக்கு வராரு. அந்த கடைக்காரர் கிட்ட பிரவுன் ஷீட்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்காரு. ஏறவரைய மணி இப்ப 8 தான் ஆக போது போல. இவருமே அந்த சீரியல் பாக்குறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் சீரியல்லாம் பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு. ஆனா மறுநாள் காலையில போலீஸ் வந்து இவரை லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்காக என்ன கூட்டு போறீங்க அப்படின்னு இவர் கேட்கும் போது, ஏண்டா ஒரு பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு ஓவரா பேசுறியான்ற மாதிரி போலீஸுங்க அடிக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருக்க ஒய்ஃபும் இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஹஸ்பண்ட் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் மனசு தாங்காம தான் ஒய்ஃப் அவங்களே கொளுத்திருப்பாங்க போல. இது வரைக்கும் இவன் சொல்லிட்டு இருக்கும் போது டைம் முடிஞ்சது போல. உள்ள வான்ற மாதிரி போலீஸ் கூப்பிடுறாரு. அதனால ஹீரோவும் இன்னொரு நாள் பார்க்கலான்ற மாதிரி கிளம்பிடுறாரு. அந்த நுப்பூருன்ற சின்ன பொண்ணு நான் அம்மாவை பார்க்கணும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. சரி அம்மாவை நான் ஓரளவுக்கு சரியானதுக்கு அப்புறம் கூட்டு போய் காட்டுறேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இந்த பொண்ணை தூங்க வைக்கிறதுக்காக இவரோட அம்மா பாட்டு பாடுவாங்கல்ல, அந்த பாட்டை இந்த பொண்ணுக்காக பாடிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. அதாவது உடம்பு முடியாம தானே இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க போல. இப்போதைக்கு இந்த பொண்ணு கிட்ட சொல்ல முடியாதுல்ல. இந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணே இல்ல பாப்பா நீ படுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. திவ்யா இறந்து போனதை முதல்ல அம்மா தான் பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அடுத்ததா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்ன்ற மாதிரி எதிர் பிளாட்ல இருக்க அரவிந்த கூப்பிடுறாங்க. அரவிந்த் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அரவிந்தோ இந்த இடத்துல பயங்கரமா ஷாக்லாம் ஆகுறாரு. அதே மாதிரி இந்த பிளாட்டோட செக்யூரிட்டி இருப்பார்ல, அதாவது இந்த அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி இருப்பார்ல, அவரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இப்பதான் அரவிந்த் என்ன சொல்றாருன்னா, கடைசியா அந்த டிரைவர் தான் இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் பதட்டமா போனா, அவன் ஒரு வேலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றான். இத கேக்குற ஃபேமிலிக்கும் அவன் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அம்மா இறந்துட்டாங்கன்ற விஷயத்த கண்டிப்பா பொண்ணுகிட்ட சொல்லி தானே ஆகணும். நாங்கெல்லாம் பேசினா அவ ரொம்ப கஷ்டப்படுவா, நீ தான் பேசுற விதத்துல பேசணும்ன்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோக்கும் எப்படி பேசுறதுன்னு தெரியல. இப்ப அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து பொறுமையா அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிறது. அந்த பொண்ணால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. பாப்பா பாப்பான்ற மாதிரி இவரும் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலா மாதவி இறந்து போயிட்டாங்கல்ல, இதனால கண்ணன் பக்கம் கொஞ்சம் சென்டிமெண்ட் கிரியேட் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த நந்தினி நினைக்கிறாங்க. நந்தினி நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெளிவா புரிஞ்சுக்க முடியல. இவன் தான் தப்பு பண்ணிருக்கான், இவனுக்கான தண்டனையை நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சாதாரண லாயர் இல்ல, விஷயம் தெரிஞ்சவன், அதை மீறி எப்படியாவது நம்ம கண்ணனுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஜெயில இருக்க கண்ணனுக்கும் ஒய்ஃப் மாதவி இறந்து போனது தெரிய வருது. அவருமே பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என் பொண்ணுக்கு நான் மட்டும் தான் இருக்கேன், என்ன காப்பாத்திருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. கடைசியா சொல்லும் போது எதிர் வீட்டுல இருக்க அந்த அரவிந்த் மேல சந்தேகம் இருக்குன்ற மாதிரி இந்த ஹஸ்பண்ட் சொன்னார்ல, அதனால ஹீரோவும் அசிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாரு. அந்த அரவிந்த் கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரிலாம் இந்த அசிஸ்டன்ட் நடிக்கிறாரு. அவர் கார் எடுத்து கிளம்பணும்னு அவருக்கே தெரியாம இவர் ஆட்டோல ஃபாலோ பண்றாரு. அவனை பத்தி விஷயத்தை கறக்குறாரு. அந்த திவ்யான்ற பொண்ணோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் டாக்டரா இருப்பாரு, அம்மாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க. அதனால பொலிட்டீஷியன் எல்லாம் இவங்களுக்கு நல்லா தெரியும் போல. இப்ப போலீஸ்க்கு சொல்லிடலான்ற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணை பண்ணிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. என்னாச்சுன்னு கேட்கும் போது இன்ஸ்பெக்டர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. கண்டிப்பா டிரைவர் தான் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு கிட்ட ஸ்பெர்மோட சாம்பிள் எல்லாம் கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா, அது பக்காவா அந்த கண்ணன் கூட மேட்ச் ஆயிருக்கு. அந்த கண்ணன் வேணா உன்னை ஏமாத்தலாம், ஆனா கண்டிப்பா கண்ணன் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சோ கண்ணனுக்கு ஆதரவா பேசுறதுக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவருமே பயங்கரமா யோசிக்கிறாரு. ஹீரோ கண்ணனை காப்பாத்தணும்னா வேற யாராவது இந்த விஷயத்த பண்ணாங்கன்னு கொண்டு வரணும். அப்படி யாரை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்மளும் பேசணும், நம்மளுமே அந்த ஆங்கிள் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. டீமோ சரி ஓகே மேடம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த நெய்பர் பார்ட்டியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சோ இந்த நெய்பர் பார்ட்டி எதையாவது கவனிச்சிருக்கலாம்ல, அந்த ஆங்கிள் இவங்க கிட்ட பேசுறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணோட அம்மா கொஞ்சம் கேரக்டர் வைஸ் சரியில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஏங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்கும் போது, கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறால, ஒரு பில்டர்ஸ் கூட க்ளோஸா பழகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது இந்த பாட்டி டீடைலா சொல்றாங்க. ஹஸ்பண்ட் இருக்காரு, ஹஸ்பண்ட் டாக்டர்னு சொல்லியிருப்பேன். அதை தாண்டி இந்த அம்மா இருக்காங்கல்ல, அடிக்கடி பில்டர்ஸ் ஓனரான ஒரு பையன் கூட சுத்திட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸும் நிறைய இருக்கும். அடிக்கடி சேர்ந்து சுத்தினதை நானே என்னோட கண்ணால பாத்திருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி திவ்யாவை பத்தி சொல்ல முடியுமா, திவ்யாக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, திவ்யாவை பொறுத்த வரைக்கும் ஈஷான்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருந்தா. ஈஷா இங்க நடந்த ஒரு பார்ட்டிக்கு கூட வந்திருக்கா, என்கிட்ட போட்டோ இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு போட்டோ கிடைக்குமான்னு கேட்கும்போது, இருங்க எடுத்து தரேன்ற மாதிரி இந்த பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட் ஈஷாவோட போட்டோவை எடுத்து தந்துடுறாங்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு டென்னிஸ் கிளப்ல ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல அரவிந்த் பிராக்டிஸ் எல்லாம் பண்றான் போல. இதே இடத்துல தான் ஈஷான்ற அந்த பொண்ணுமே பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அரவிந்த் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த பொண்ணை கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் தள்ளி வந்து அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். எதையோ வச்சு இந்த பொண்ணை மிரட்டிட்டு இருக்கான். நீ மட்டும் எனக்கு எதிராக ஏதாவது பேசணும்னு நினைச்ச, உனக்கு தான் பிரச்சனை, பாத்துக்கோன்ற மாதிரி சொல்றான். நான்லாம் எதிராக எதுவும் பேச மாட்டேன்ற மாதிரி இந்த பொண்ணு பயப்படுறா. எதை பத்தி இவங்க பேசுறாங்கன்ற மாதிரி மதன் கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த அரவிந்த் இந்த பொண்ணை மிரட்டுறான்னு மட்டும் தெரியுது. இப்ப நந்தினி வேற ஒரு பாலியல் வன்கொடுமை கேஸ்ல பேசிட்டு இருக்கிறது ஹீரோக்கு தெரிய வருது. அவங்க எப்படிலாம் பேசுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி இவரும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த கேஸ்ல அந்த லேடி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதை கேட்டு எல்லாருமே கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இந்த லேடி சாதாரண ஆள் இல்ல, இவங்களை சமாளிக்கிறது கஷ்டம் தான் போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட சீனியர் ஒருத்தரை பாக்குறதுக்காக வராரு. சீசன் 1ல இவர் கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதாவது தப்பானவங்களுக்கு கூட இவர் சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா இப்ப நிறைய மாற்றம்லாம் ஏற்பட்டு நல்லவரா மாறி இருக்காரு போல. உங்களோட ஹெல்ப் இந்த கேஸ்ல எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே சமயம் நந்தினி இந்த கேஸுக்காக பயங்கரமா ப்ரிப்பேர்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் வீட்டுக்கு போலியா மேடம்னும் போது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்ன்ற மாதிரி நந்தினி சொல்றாங்க. இந்த கேஸ்ல வேற ஒருத்தரை நம்ம ஆஜர்படுத்தணும், சீக்கிரமா நீ நோட்டீஸ் அனுப்பிடுன்னும் போது இந்த அசிஸ்டன்ட்டும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ குரு கிட்ட பேசுறத நமக்கு காட்டுறாங்க. குருவை பொறுத்த வரைக்கும் கண்ணன் இந்த தப்பை பண்ணிருக்க மாட்டான், நீ முழுசா நம்புறியான்ற மாதிரி கேட்கறது. முழுசா என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல, ஏன்னா அவன் திரும்பி கூட போயிருக்கலாம், ஒரு கேப்ல போயிருக்கலாம், எதுனாலும் நடந்திருக்கலாம். ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்றாரு.
சரி ஓகே உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா இதுல இறங்கு, ஏன்னா அந்த லேடி சாதாரண ஆள் இல்ல, நிறைய பாயிண்ட் எல்லாம் வைப்பாங்க, அதுக்கு நீ ரெடியா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மேற்கொண்டு சில அட்வைஸ்லாம் இவர் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த பொண்ணை கொஞ்ச நாள்ல ஆசிரமத்துல அனுப்பிடுறன்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கல்ல, இன்னும் அனுப்பாததுனால அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க எல்லாம் பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணு இங்கதான் இருப்பா, முடிஞ்சதை பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இந்த சின்ன பொண்ணு மேலேயே நிறைய பேர் கோவத்துல இருக்காங்க, அடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இத கவனிச்ச மாலினி இருக்காங்கல்ல, இந்த பொண்ணுக்காக ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவை தந்துடுறாங்க. யாராவது உங்ககிட்ட வம்பு பண்ணா அவங்க கண்ணிலேயே அடிச்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சின்ன பொண்ணோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறா. இப்ப ஹீரோவும் இஷாவை பத்தி தெரியுமான்னு கேட்கும் போது, ஆமா திவ்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இஷா அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணை ஸ்கூல்ல விடுறது கூட்டு வரது தான் இவரோட முக்கியமான வேலை போல. இவருமே திவ்யாவை ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. எப்பவுமே திவ்யா தனியா போக மாட்டா போல, இஷாவையும் இவ தான் பிக்கப் பண்ணி கூட்டு போவா போல. அந்த மாதிரி இஷாவை பிக்கப் பண்ணி கூட்டு போலான்னு நினைக்கும் போது போஸ்ன்ற ஒரு நபர் இருக்கார்ல, ரெண்டு பேருமே பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இந்த போஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட பியானோ டீச்சரா இருப்பாரு. ஓஹோ பியானோ கிளாஸும் போவாங்களான்னும் போது ஆமான்ற மாதிரி இந்த டிரைவர் சொல்றாரு. அங்கேயும் இந்த டிரைவர் தான் கொண்டு போய் விடுவாரு போல. இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணுகிட்டயே பேசுற மாதிரிலாம் இமேஜின் பண்ணிக்கிறாரு. அதாவது எதிர கண்ணன் தான் சொல்றாரு, ஆனா அந்த பொண்ணு சொல்ற மாதிரி இமேஜின் பண்ணி சில விஷயங்களை யோசிக்கிறாரு. இந்த பொண்ணும் ஈஷாவும் சேர்ந்த மாதிரி டென்னிஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்கல்ல, ஈஷாக்கு லைட்டா அரவிந்த பிடிச்சிருக்கு போல. ஆனா அரவிந்த பொறுத்த வரைக்கும் இந்த திவ்யாவை தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். டபுள் மீனிங்ல எல்லாம் இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். சே இவன் அசிங்கமா பேசுறான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அங்க இருந்து கோவமா கிளம்பி போறாங்க. பியானோ கிளாஸ்க்கு அடிக்கடி இந்த டிரைவர் விடுறாருல, அதையும் நமக்கு காட்டுறாங்க. எந்தெந்த நாள்லாம் விடுவாருன்றதெல்லாம் இந்த இடத்துல சொல்றாரு. அதாவது வாரத்துல 2 நாள் தான் கிளாஸ் போல. இப்ப ஹீரோ இத பத்தி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அந்த இடத்துக்கு போகணும் சொல்லியிருப்பாரு. இப்ப அசிஸ்டன்ட் என்ன பண்றாருன்னா பியானோ கத்துக்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. போஸ் எங்க, நான் போஸ் சார் கிட்ட தான் கத்துப்பேன், லேடி கிட்ட கத்துக்க மாட்டேன்ற மாதிரிலாம் டிராமா பண்ணிட்டு இருக்காரு. போஸ் சார் ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியூருக்கு போயிருக்காரு. சரி அவரோட டீடைல் வேணா தரேன்ற மாதிரி இந்த லேடியும் டீடைல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு போஸோட டீடைலை வாங்கிடுறாரு. இவரை சாமி கும்பிட வரக்கூடாதுன்ற மாதிரி அந்த ஐயர் சொல்லிட்டாரு பாத்தீங்களா. இவர் கொஞ்சம் லாங்ல இருந்தே சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த பொண்ணோட வீட்டுல, அந்த சின்ன பொண்ணோட வீட்டுல அப்பாவோட திங்ஸ் எல்லாம் கிடைக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம்னு பார்த்துட்டு இருக்காரு. அம்மா இறந்து போன இடத்த, அதாவது எரிஞ்ச இடத்தையே இந்த பொண்ணு சோகமா பாக்குறா. அங்கெல்லாம் பார்க்காத அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா கூட்டு வராரு. அப்போ ஒரு 4 ரவுடிங்க இவர் அடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவருக்கு சண்டெல்லாம் போட தெரியாதுல்ல, அடிதான் வாங்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த சின்ன பொண்ணு பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருப்பா போல, எல்லாரோட கண்ணுலயும் அதை அடிச்சு விடுறா. அதே சமயம் வேகமா மாலினியை கூப்பிடுறதுக்காக போறா. இப்ப மாலினியும் அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அசிஸ்டன்ட்டுக்கும் சண்டை போட தெரியல, ஆனா மாலினி பயங்கரமா சண்டை போடுறாங்கல்ல, அடிச்சு இங்க இருக்க எல்லாரையும் ஓட விட்டு ஹஸ்பண்ட காப்பாத்திடுறாங்க. இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்து ஹஸ்பண்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டர்னு பார்த்தா, நீங்க ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் தான் வந்திருக்கு. அந்த நந்தினி என்னையும் விசாரணை கூண்டுக்கு கூப்பிடுறாங்க, ஏன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கேஸ் நடக்க போகுது பாத்தீங்களா, அதனால இந்த கண்ணனை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்ணனுக்கு எதிராக நிறைய பேர் முழக்கம்லாம் இட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஜட்ஜி கேட்கும் போது இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டை வச்சிடுறாங்க. நான் ஃபர்ஸ்டே வந்து லாயர் அச்சிந்தாவை தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன்னு இப்ப ஹீரோவும் அந்த இடத்துல பேசுறதுக்காக வந்துடுறாரு. இவர்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, அவரு ரோட்ல ஒய்ஃபு கூட சண்டை போட்டிருக்காரு, அந்த சண்டையை நீங்களும் பாத்தீங்கல்ல, அந்த சண்டையை பத்தி தெளிவா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, ரோட்ல வச்சே கண்ணனும் மாதவியும் சண்டை போட்டுப்பாங்க. எது ரிலேட்டடா சண்டை வருதுன்னு பாத்தீங்கன்னா, எப்ப பாரு அந்த பொண்ணுக்காக நீ ஓவர் டைம்லாம் பார்த்துட்டு இருக்க, அந்த பொண்ணோட அம்மாக்காகவும் ஓவர் டைம் பாக்குற, அந்த பொண்ணுக்காகவும் ஓவர் டைம் பாக்குறேன்னு கொஞ்சம் தப்பா பேசுறாங்க. அதாவது சந்தேகப்பட்டு பேசுறாங்க. இப்படிலாம் பேசாத, ஓவரா பேசின உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு. கொஞ்சம் கோவமா சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி கோவமா பேசக்கூடியவர் அந்த பொண்ணு கூட உண்மையிலேயே பழக்கத்துல இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா எல்லை மீறி நடந்த அந்த பொண்ணோட கதையை கூட முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்பெர்மோட சாம்பிள் கிடைச்சது பாத்தீங்களா, டாக்டரை கூப்பிட்டு அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. டாக்டரும் கண்ணனோட சாம்பிள் தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குறுக்கு விசாரணை பண்ண போறேன்ற மாதிரி ஹீரோ இருக்காருல, அதுல ஏதாவது மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்கா, சில சமயம் வந்து தப்பா மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாரு. அப்படிலாம் தப்பாலாம் மேட்ச் ஆகாதுன்னு டாக்டர் சொல்றாரு. இப்ப நந்தினி வந்து அரவிந்த கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன சார் பாத்தீங்கன்னு கேட்கும் போது, ஆக்சுவலா நான் வந்து கதவு ஓட்டையில கண்ணை வச்சு பார்க்கும் போது அவன் பதட்டமா அங்க இருந்து ஓடி போனான், நான் பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. இவன் பொய் சொல்றான், இவன் பொய் சொல்றான் அப்படின்ற மாதிரி கூண்டுக்குள்ள இருந்தே வந்து அந்த கண்ணன் சொல்லிட்டாரு. நீ பேசக்கூடாது, அமைதியா இரு அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் கண்ட்ரோல் பண்றாரு. ஜட்ஜி வேற ஹீரோவை போட்டு திட்டுறாரு.
இப்ப ஹீரோ இங்க சூப்பரா ஒரு பாயிண்ட் கேக்குறாரு. அது என்னன்னா, நீங்க எதுக்கு சார் கண்ணை வச்சு பாத்துக்கிட்டே இருந்தீங்க, எதுக்காக பாத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவனுக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல, திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அடுத்ததா போலீஸ கூப்பிட்டு பேசுறாரு. அவரை மடக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா எதுவுமே எடுபட மாட்டேங்குது. அந்த நந்தினி தான் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு ஸ்கோர் பண்றதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குது இல்ல. இந்த இயரிங்ல இவர் பயங்கரமா சொதப்பிடுறாரு. பயங்கரமா சொதப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஒய்ஃப் தான் வந்து இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவரோட அசிஸ்டன்ட் இருக்கான் பாத்தீங்களா, யாரையோ ஃபாலோ பண்ணி பார்ட்டி நடக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருப்பான். அப்படி பார்ட்டிக்கு போன இடத்துல சில போட்டோஸ் எல்லாம் ஹீரோ அனுப்பி வைக்கிறான். அந்த போட்டோஸை பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோ கூட ஏற்கனவே 4 பேர் சண்டை போட்டாங்கல்ல, ஹீரோவை அடிச்சாங்கல்ல, அதுல ஒருத்தன் தான் அங்க இருக்கான். அவன் அங்கதான் இருக்கான், அவனை ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட்டும் ஏத்துக்கிறாரு. அவன் பைக் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது இந்த அசிஸ்டன்ட் எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்கன்ற மாதிரி வேகமா பைக்ல ஏறி உட்காந்துடுறாரு. அவனை ஃபாலோ பண்ண சொன்னா நீ என்னடா அவன் கூடயே வந்து இறங்குறன்னு ஹீரோ கேக்குறாரு. வாங்க சீக்கிரமா ஃபாலோ பண்ணலாம்ன்ற மாதிரி ஆட்டோல இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணி போறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிஸ்டர் வீட்டுக்குள்ள போறது தெரிய வருது. இங்க யார் வீடு இருக்குன்னு அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போதுதான் அவன் மினிஸ்டர் வீட்டுக்குள்ள போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. என்ன அடிச்சதுக்கும் இந்த மினிஸ்டருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப மினிஸ்டர் கிட்ட அவன் ஏதோ ஒரு தகவலை சொல்றான். இப்ப தகவலை தெரிஞ்சுக்கிட்ட மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, வேற யாருக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. யாருக்கு கால் பண்ணி என்ன பண்ண சொல்றாரு அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. இப்ப ஈஷா விளையாடிட்டு இருக்கும் போது திவ்யாவை பத்தி பேசணும்ன்ற மாதிரி மாலினி வந்திருக்காங்க. திவ்யாவை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி இவ சொல்றா. ஏன் அவன் மிரட்டினதுனால சொல்றதுக்கு பயப்படுறியா, அவன் மிரட்டினது எனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்சதை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே ஒரு ஸ்டேஜ்ல சொல்ல முடிவெடுக்கிறா. இப்ப வேற ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ரேண்டம் பர்சன். இந்த ரேண்டம் பர்சனுக்கு கோர்ட்டுக்கு வரணும்ன்ற மாதிரி வந்திருக்கு. அதாவது ஹீரோ ஏன் சார்பா நீங்க வரணும்ன்ற மாதிரி கூப்பிடுறாரு போல. ஆக்சுவலா இந்த லேடிக்கு அஃபேர் இருக்குன்ற மாதிரி பாட்டி சொன்னாங்கல்ல, அதனால அம்மாவை இவரும் ஃபாலோ பண்றாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த பில்டர்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதாவது பில்டிங் வேலை நிறைய இடத்துல நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அம்மா போறாங்க. 3rd ஃப்ளோருக்கு போறாங்க. அங்க யாருமே இல்ல, அந்த ஃப்ளோருக்கு போறாங்க. அங்க எதுக்காக போறாங்க அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஒருவேளை அம்மாக்கு தப்பான பழக்கம் இருக்குமா, அதனால இந்த பொண்ணுக்கு ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மினிஸ்டர் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு யார்கிட்டயோ சொன்னார்ல. ஆக்சுவலா அந்த ஜெயிலே 2-3 கைதிங்க இருக்காங்கல்ல, அந்த கைதிங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கண்ணன் கதையை முடிக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது கண்ணனை வந்து லாக் பண்ணி அவன் கையை அவனே அறுத்துக்கிட்ட மாதிரி செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவன் கை அறுந்த மாதிரி விழுந்து கிடக்குறான். ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இப்ப திருநங்க மாதிரி கெட்ட போட்டிருக்காரு. அந்த ரவுடியை ஃபாலோ பண்றதுக்காக தான் இந்த மாதிரி கெட்ட போட்டிருக்காரு போல. அந்த ரவுடி இப்ப யாருக்கோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். என்னடா சொல்றீங்க, கையெல்லாம் அறுத்த மாதிரி செட் பண்ணிட்டீங்களா, ஓகே ஓகேன்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். என்ன இவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டுக்கு பயம் வந்துருது. அசிஸ்டன்ட் உடனே ஹீரோக்கு கால் பண்றாரு. ஜெயிலுக்குள்ள இருக்க கண்ணனை போட்டு தள்ளுறதுக்கு ஏதோ பிளான போட்டிருக்காங்க போல, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. இவர் வேகமா அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறதா சொல்றாங்க. அதாவது கையை அறுத்தாங்க பாத்தீங்களா, அதுல அவர் சாவுல, நல்ல வேலையா பொலஸ்டார் போல. கண்ணனை ஜெயில வச்சே சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்ணன் தப்பு பண்ணல. சோ கண்ணன் மூலியமா ஏதாவது வெளியே வந்துற போதுன்னு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. மினிஸ்டருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீ எப்படியாவது டைவர்ட் பண்ணு, நான் உள்ள போயிடுறேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த அம்மா கிளம்பி போறாங்க. வீட்டுல அப்பா மட்டும் தான் இருக்காரு போல. இப்ப அசிஸ்டன்ட் அங்க விழுந்து அடிப்பட்ட மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. செக்யூரிட்டிஸ் என்ன ஏதுன்னு பார்க்கும்போது இதுதான் கேப்ன்ற மாதிரி ஹீரோ உள்ள நுழைஞ்சிடுறாரு. பெஸ்ட் கண்ட்ரோலுக்காக வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆள் மாதிரி இவர் உள்ள நுழைஞ்சிடுறாரு. என் ஒய்ஃப் வர சொன்னாலா, இருங்க விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த அப்பா என்ன பண்றாருன்னா ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. நீ இந்த மாதிரி வர சொன்னியான்னு கேக்குறாரு. நான்லாம் வர சொல்லன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இதுக்குள்ளேயே ஹீரோ தேவையான போட்டோவெல்லாம் எடுத்துடுறாரு. ஓஹோ இது 9th ஃப்ளோரா, நான் 10th ஃப்ளோர்னு நினைச்சேன் சார், சாரின்ற மாதிரி கிளம்ப பாக்குறாரு. உன்னை எங்கேயோ பார்த்திருக்கனேன்ற மாதிரி இந்த அப்பா கேட்கிறாரு. இவர் தான் எதிர்த்தரப்பு லாயர்ன்றது அப்பாவுக்கு தெரியுது. ஆனா ஹீரோ சமாளிச்சுட்டு வேகமா கிளம்பிடுறாரு. இப்பதான் ஹீரோ இவருக்கு வேண்டிய சாட்சி ஒவ்வொன்னா இறக்க ஆரம்பிக்கிறாரு. கடைக்காரரை இப்ப சாட்சியா ப்ரொடியூஸ் பண்றாரு. 8:30 மணிக்கு அவர் உங்க கடைக்கு வந்தாரு தானே அப்படின்னு கேட்கும் போது, ஆமா சார் 8:30 மணிக்கே என் கடைக்கு வந்து பிரவுன் ஷீட்லாம் வாங்கிட்டு போனாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இந்த இடத்துல நான் குறுக்கு விசாரணை பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி நந்தினி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க அது எப்படி சார் 8:30 மணின்னு கரெக்டா சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பிரவுன் ஷீட் வாங்குறதுக்காக வந்தார்ல, அப்ப என்னோட மாமியார் கிட்ட இருந்து கால் வந்தது, அதனால தான் எனக்கு டைம் ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஓஹோ அதை வச்சே டைமை நீங்க சூப்பரா ஞாபகம் வச்சிட்டீங்களா, சரி அப்போ ஒண்ணு பண்ணுங்க, உங்க போனை தாங்கன்ற மாதிரி போன்ல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் டைம் கால் வந்திருக்கும். இந்த கால் வரும்போது கடையில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அப்ப கஸ்டமர் வந்தாங்களா வரலையான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் யோசிக்கிறாரு வரவே மாட்டேங்குது.
என்ன சார் இந்த டைம்ல நீங்க வந்து யார்கிட்ட பேசுனீங்கன்னு தெரியல, ஆனா அந்த கால் வரும்போது மட்டும் அவங்க கிட்ட பேசினதா ஞாபகம் வச்சிருக்கீங்களே, இது எப்படி சார் ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட உடைச்சு விட்டுறாங்க. இவருமே ஆமா நான் வந்து கரெக்டா நாளை சொல்றேனா என்னன்னு கூட எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோ ஒருத்தரை கூப்பிடணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அந்த நபர் யாருன்னா கூட படிக்கிற ஒரு பொண்ணோட அண்ணனா இருப்பாரு. இந்த அண்ணன் தங்கச்சிக்காக ஒரு பார்ட்டி வச்சிருப்பாரு. அந்த பார்ட்டில ஒரு பிரச்சனை நடந்தது போல, அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும் போது இந்த அண்ணனும் நடந்த விஷயத்த சொல்றாரு. பார்ட்டிக்கு நிறைய பேர் வந்தாங்கல்ல, அந்த மாதிரி இஷாவும் வந்திருப்பாங்க, திவ்யாவும் வந்திருப்பாங்க. அப்போ ஒரு பையன் அவன் பேரு குருன்றது, அவனுமே இந்த ஸ்மோக் பண்ணுன்ற மாதிரி இந்த திவ்யாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து டிரைவர் பலார்னு அந்த பையனை அடிக்கிறாரு. அவ தான் வேணான்னு சொல்றால, நீ எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கூட்டு போயிருப்பாரு. அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டு போயிருப்பாரு. இப்படி ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவர் எப்படி அந்த பொண்ணுகிட்ட எல்லை மீறி நடப்பாரு? அவர் வார்த்தைக்கு வார்த்தை தங்கச்சி தங்கச்சின்னு தான் கூப்பிடுறாரு. அவர் எப்படி இந்த விஷயத்த பண்ணிருப்பாருன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு நந்தினி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாவனும் நல்லவன் வேஷம் போடுவான், ஆனா சபலப்பட்டுட்டாங்கன்னா எந்த தப்புனாலும் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது தங்கச்சி அண்ணன் ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, காதல் பண்ற பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது, பொசசிவ் ஆகி இப்படி பண்ண மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி நந்தினி இந்த பாயிண்டையும் உடைச்சிடுறாங்க. அடுத்ததா ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த நெய்பர் பாட்டியை வர வச்சிடுறாரு. அந்த பாட்டி கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த பாட்டியுமே நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன், ஆக்சுவலா அந்த வீட்டை விட்டு ஒருத்தன் ஓடி போனான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓடி போனது டிரைவரான்னு கேட்கும் போது டிரைவர் கொஞ்சம் குண்டா இருப்பாரு, அவர் இல்ல, ஓடி போனவன் கொஞ்சம் ஒல்லியா இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க நந்தினி இதுக்கும் வந்து குறுக்கு விசாரணை பண்ணுன்ற மாதிரி வந்துடுறாங்க. நந்தினி இருக்காங்கல்ல, ஆன்டி உங்களோட பவர் என்னன்னு கேக்குறாங்க. இந்த லேடியும் பவர் என்னன்றத சொல்றாங்க. ஒரு நிமிஷம் கண்ணாடியை கலட்டுங்களேன் அப்படின்ற மாதிரி கலட்ட சொல்லிட்டு இவங்க பின்னாடி போறாங்க. இப்ப நானே கொஞ்சம் ஒல்லியா தெரியறேன்லன்னு கேட்கும் போது இந்த பாட்டியும் ஆமான்னு சொல்றாங்க. இதே மாதிரிதான் அன்னைக்கும் நடந்திருக்கு. அன்னைக்கு இவங்க ஒல்லியெல்லாம் யாரையும் பார்க்கல, கண்ணனை தான் பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப போக போக இந்த நந்தினிக்கும் ஹீரோக்கும் வாக்குவாதம் மாதிரி ஏற்படுது. மாத்தி மாத்தி சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இது என்னோட கோர்ட், இந்த மாதிரி சண்டை போட்டீங்கன்னா ரெண்டு பேரையுமே பனிஷ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஜட்ஜி கிட்ட சாரி கேட்டுட்டு உட்காந்துடுறாங்க. இன்னைக்கு ஹியரிங் முடிஞ்சிருது. இப்ப மீடியால இருந்து எல்லாருமே ஹீரோவை கிண்டல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினியும் கண்டிப்பா இந்த கேஸ்ல நான் தான் ஜெயிப்பேன்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, வைஃபுக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் கால் பண்றாரு. சீக்கிரம் பிரோஜனமா ஏதாவது கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா வைஃபும் அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்துல வேலை பார்க்குற ஆளுங்க மாதிரி வந்துடுறாங்க. ஆக்சுவலா 2வது ஃப்ளோர்ல தான் வேலை நடந்துட்டு இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க 3வது ஃப்ளோருக்கு நைஸா போறாங்க. அங்க என்னதான் நடக்குது, எதுக்காக அந்த அம்மா போனாங்கன்றதை செக் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. இதே சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எதிரையே ஒருத்தர் அயனிங் கடை வச்சிருப்பாரு. அவர்கிட்ட சில விஷயங்களை பேசுறாரு. அவருமே ஒருத்தன் வந்ததை நான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வைஃபும் அசிஸ்டன்ட்டும் மாடிக்கு வந்தாங்கல்ல, அங்க ஒரு பையன் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். கொல்கத்தா போலீஸ் அசையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னோன்னா அந்த பையன் அப்படியே அந்த இடத்துல லாக் ஆகுறான். அவன் யாருன்றதை தெளிவா காட்டல. இன்னைக்கு தான் ஹீரோவோட கடைசி இயரிங்கா இருக்கும், கவலைப்படாதீங்க, இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் நடக்கும்னு வைஃப் சொல்றாங்க. ஏன்னா பயத்துல இவருக்கு ஜுரமே வந்திருக்கும். இப்ப அந்த 2 சின்ன பசங்க இருக்காங்கல்ல, இவருக்கு பூஜை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. இவரால கோயிலுக்கு போக முடியாதுல்ல, அதனால இந்த பசங்க கொண்டு வராங்க. இப்ப ஹீரோவும் போலீஸை கூப்பிட்டு பேசுறாரு. இந்த போலீஸ் வந்து கிரைமா எப்படி எழுதி இருப்பார்னா, அந்த பொண்ணு வந்து குளிச்சு முடிச்சுட்டு பாத்ரூமை விட்டு வெளியே வந்திருக்கா, இந்த டிரைவர் பார்த்து சபலப்பட்டிருக்கான், எல்லை மீறி நடந்திருக்கான், அந்த பொண்ணு வெளியே சொல்லிட போறான்றதுக்காக சாவடிச்சிருக்கான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹீரோ வீட்டை போய் கேப்சர் பண்ணார்ல, அந்த பொண்ணு குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தாலும் டிரைவரால வெளியே இருந்து பார்க்கவே முடியாது, அப்புறம் எப்படி பார்த்து சபலப்பட்டிருப்பான், எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாரு. இந்த போலீஸ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப இஷ்டத்துக்கு நீங்களா ஒரு கதை எழுதி இருக்கீங்க அப்படிதானே ஹீரோ மடக்கி மடக்கி கேக்குறாரு. இவரும் திருன்னு இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் இஷாவை இந்த இடத்துக்கு கூட்டு வரணும்னு நினைக்கிறாரு. இல்ல அவளை கூட்டு வரக்கூடாது, அவ சின்ன பொண்ணுன்ற மாதிரிலாம் நந்தினி சொல்றாங்க. இல்ல இஷாக்கு 18 வயசு ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு இஷாவை வர வச்சிடுறாங்க. இஷாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னாடி அரவிந்த் கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றா. இதை ஏன் இவ்வளவு நாள் சொல்லலன்றதுக்கு காரணத்தை சொல்றா. ஆக்சுவலா அரவிந்தை இவளுக்கு லைட்டா பிடிச்சது இல்ல, அரவிந்த் கூட கொஞ்சம் நெருக்கமா பழகிருப்பா, க்ளோஸா போட்டோ எல்லாம் எடுத்திருப்பா. அரவிந்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே திவ்யாவை டீஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு. நான் இந்த மாதிரி டீஸ் பண்ண விஷயத்தை பத்தி எல்லாம் நீ சொல்றதா இருந்ததுன்னா, நீயும் நானும் நெருக்கமா போட்டோ எடுத்தோம்ல, அதை உன் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டி உன்னை அசிங்கப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டி வச்சிருப்பான். அதனால தான் எனக்கு இவர் மேல இருந்த சந்தேகத்தை கூட நான் சொல்லலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சோ இப்ப அரவிந்த் மேலயும் சந்தேகப்படுறாங்க. அரவிந்த் இந்த தப்ப பண்ணாருன்னு நான் சொல்லல,
ஆனா அரவிந்த் எதனால பொய் சாட்சி சொன்னார்னா, அரவிந்த் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா பிரச்சனைன்றதுக்காக பொய் சாட்சி சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதாவது அந்த டிரைவர் பதட்டமா ஓடுனதை நான் பார்த்தேன்னு சொன்னார்ல, அது பொய் சாட்சின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப போஸ்னு ஒருத்தரை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. இந்த போஸ் யாருன்னா 2 பேருக்கும் பியானோ சொல்லி தரவரா இருப்பாரு. ஆக்சுவலா இவருக்கும் திவ்யாக்கும் லவ் போயிட்டு இருக்கும். ஒத்துக்கோங்கன்னு கேட்கும் போது இவர் அப்பெல்லாம் இல்லன்னு சமாளிச்சிட்டு இருக்காரு. அப்ப பாட்டி இருக்காங்கல்ல, இவன் தான் அன்னைக்கு வெளியே ஓடி போனான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் உட்கார சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு அம்மா வர வச்சிடுறாரு. அம்மா கிட்ட சில போட்டோஸ் எல்லாம் காட்டுறாரு. ஒரு ஃபங்க்ஷனை நீங்க கொண்டாடும் போது இந்த இடத்துல ஒரு டேபிள் இருந்திருக்கு, ஆனா இப்ப அந்த டேபிள் இல்ல. டேபிளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த டேபிள் உடைஞ்சிருச்சு, நான் தூக்கி போட சொல்லிட்டேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடைஞ்சதா இல்ல அந்த நாள் உடைஞ்சதான்னு கேக்குறாரு. இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடைஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா, அபார்ட்மெண்ட்ல எடுபடி வேலை பார்க்குற ஒருத்தரை வர வச்சிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நாள் தான் அது உடைஞ்சது, போலீஸ் தான் இதை சீக்கிரமா கிளியர் பண்ணுன்னு சொன்னாரு, அதாவது விசாரிக்க வந்த போலீஸ் தான் கிளியர் பண்ணுன்னு சொன்னாரு, நான் பண்ணன்ற மாதிரி சொல்றான். இப்ப அம்மா இருக்காங்கல்ல, நான் தான் மறந்துட்டேன், அன்னைக்கு தான் உடைஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க மேடம், உங்களுக்கு அக்ஷய்னு ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையன் இப்ப எங்கன்னு கேட்கும் போது அவன் வெளிநாட்டுல இருக்கான், எதுக்காக அவனை பத்தி கேக்குறீங்கன்னு போது, அவன் வெளிநாட்டுல இல்ல இங்கதான் பதுங்கி இருக்கான், ஏன்னா அந்த நாள் அவன் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டான், கடைசி ஒரு வாரமா இங்கதான் பதுங்கி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா வைஃபும் அசிஸ்டன்ட்டும் ஒரு பையனை அமுக்கிறதுக்காக போனாங்கல்ல, அவன் தான் அக்ஷயா இருப்பான். அதாவது பையன் இங்கதான் இருக்கான், அம்மா பையனை பாக்குறதுக்காக தான் அடிக்கடி அந்த பில்டிங்க்கு போயிருப்பாங்க போல. பையனை இவங்க தான் புடிச்சிட்டாங்கல்ல, இப்ப இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஐயோ பையன் மாட்டிக்கிட்டானே அப்படின்ற மாதிரி அம்மா திருன்னு இந்த இடத்துல முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பையனை விசாரணை குண்டுக்கு வர வச்சிடுறாங்க. வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்க பையன் அந்த நாள் நைட்டு தங்கச்சியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறது தெரிய வருது. சோ எதிர அயனிங் கடை வச்சிருக்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த பையன் வீட்டுக்குள்ள போனா, இவன் வீட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. வெளியே ஓடி வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த போஸ் தான். போஸ் நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு தெரியும்னும் போது, நான் கொலைலாம் பண்ணல, நடந்ததே வேறன்ற மாதிரி போஸ் சொல்றாரு. சரி நடந்ததை நீங்களே சொல்லுங்கன்னு கேட்கும்போது போஸுமே சொல்றாரு. ஆக்சுவலா போஸும் இந்த பொண்ணும் பழகிட்டு இருந்தது உண்மை, 2 பேருக்குள்ளயும் லவ் ஏற்பட்டிருக்கும். அம்மாவும் அப்பாவும் வீட்டுல இல்ல நீங்க வாங்கன்னு சொல்லியிருப்பா, அதனால இவருமே வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அண்ணங்காரன் ஊர்ல இருந்து வந்திருப்பான், சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்திருப்பான். தங்கச்சி இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறான். முதல்ல இந்த சாரு போஸை அடிச்சு துரத்திடுறான். அதுக்கப்புறம் தங்கச்சி கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கான். இந்த போஸ் கொஞ்சம் பதட்டமா கிளம்பி போனதை தான் பாட்டி பார்த்திருப்பாங்க. இதான் நடந்தது, அதுக்கப்புறம் நடந்ததுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி இந்த போஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணன்னு கேட்கும்போது, நான் எதுவுமே பண்ணலன்னு அக்ஷய் சொல்றான். ஏண்டா உன் தங்கச்சி கூட வேற ஒருத்தன் ஒன்னா இருந்துட்டு இருக்கான், அதை பார்த்து உனக்கு கோவம் வரலையா, கோவம் வந்து அந்த தங்கச்சி அடிக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் அடிக்கலன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ரோஷமே வரலையா, கோவமே வரலையான்னு திரும்ப கேட்கும் போது, ஆமா கோவத்துல நான் அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் அடிச்ச அடியில தங்கச்சி அங்க போய் இடிச்சிருப்பாங்க. அங்க இருக்க கண்ணாடி கிளாஸ் இருக்குல்ல, கழுத்துல ஏறி இருக்கும், அதனால தான் இந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. இந்த அக்ஷய் வேணும்ட்டே பண்ணல, இதை நினைச்சு ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்கும் போது வெளியே போன பேரண்ட்ஸே திரும்பி வந்துடுறாங்க. பேரண்ட்ஸுமே பையன் தான் பொண்ணை சாவடிச்சிட்டான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. எதனால இந்த மாதிரி நடந்தது அப்படின்றத பையன் புரிய வச்சிடறான். பையன் மேலேயும் தப்பு இல்லைல்ல, ஐயோ தேவையில்லாம இப்ப பையனுமே பிரச்சனையில மாட்டிப்பானே, பையனையாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி யோசிச்சிருப்பாங்க. சோ வேற யார் மேலேயாவது பழிய போடணும், நம்ம கண்ணன் மேல பழிய போட்டுட்டாதான் நம்ம பையனை காப்பாற்ற முடியும்னு யோசிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு பெரிய ஆளுங்க கூட எல்லாம் பழக்கம் இருக்குல்ல, அதனால அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல இருந்து எல்லாத்தையும் மாத்துறதுக்காக இவங்க உதவி கேட்டிருப்பாங்க, மினிஸ்டர் கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க. அதனால தான் கண்ணனோட சீமன் சாம்பிள் கிடைச்சதா சொல்லியிருப்பாங்க. உண்மையில கண்ணன் எந்த ஒரு தப்பும் பண்ணல, இவங்க பையனை காப்பாத்துறதுக்காக கண்ணனை மாட்ட வச்சிடலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. நீங்க பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களான்னு ஹீரோ கேக்குறாரு. நான் பண்ணது தப்பு தான், ஆனா அப்ப என்கிட்ட வேற ஆப்ஷன் கிடையாது, என் பொண்ணு செத்து போயிட்டா, எப்படியாவது பையனையாவது சேவ் பண்ணணும்னு நினைச்சேன், நான் அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி இவங்க பண்ண தப்ப நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க உங்க இடத்துக்கு போலான்ற மாதிரி இவருமே அனுப்பி வச்சிடுறாரு. சோ இவங்க பையனை காப்பாத்துறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஆனா இதனால கண்ணனோட லைஃபே காலி ஆயிருச்சு. கண்ணன் தப்பு பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒய்ஃப் அவங்களே தீ வச்சுட்டாங்க. இப்ப உயிரோட இல்ல. நுப்புரு அவளோட இந்த வயசுலயே எவ்வளவு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கா. இவங்க பையனை காப்பாத்துறதுக்காக பண்ண தப்பு பெரிய தப்பு, அதனால தான் இவனோட வாழ்க்கையே இந்த மாதிரி மாறிடுச்சு. சோ இந்த குடும்பத்துக்கு தர வேண்டிய தண்டனையை தரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இந்த குடும்பத்துக்கு பொலிட்டீஷியன், இதை தாண்டி நிறைய போலீஸுங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல, சம்பந்தப்பட்ட
எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஜட்ஜுமே வந்து அவங்க பண்ண குற்றத்துக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல தண்டனை எல்லாம் வழங்கிட்டு இருக்காரு. இதை தாண்டி கண்ணனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது தெரிய வந்தது இல்ல, கண்ணனை ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா நந்தினி இவ்வளவு நேரம் போட்டி போட்டாங்கல்ல, இப்ப இவருக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்றாங்க. நந்தினியும் நல்லவங்க தான், போலீஸ் நம்ம கிட்ட சரியான ஆதாரத்தை தான் தந்தாங்கன்ற மாதிரி தான் வாதாடி இருப்பாங்க. இப்ப தோல்வியை ஒத்துக்கிறாங்க. இப்ப கண்ணனும் வெளியே வந்து இவரோட பொண்ணு நுப்பூரை தூக்கி வச்சுக்கிறாரு. அதே சமயம் கோயிலுக்கு இவரை விடாம இருந்தாங்கல்ல, இப்ப கோயிலுக்கு இவரை விட்டுறாங்க. அதே சமயம் கண்ணன் மேல தப்பு இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. எல்லாருமே சேர்ந்த மாதிரி பூஜை பண்ற மாதிரி காமிச்சு இந்த சீசனை நமக்கு முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீசனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.